to my channel Panjami's Classroom. In the video, நம்ம 10th standard chapter 12 plant anatomy and plant physiology dicot stem and monocot stemக்கான difference பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைகாட் ஸ்டெம்னா என்ன, மோனோகாட் ஸ்டெம்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு எல்லாமே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஈஸியாக டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ டைகாட் ஸ்டெம்னா என்ன, மோனோகாட் ஸ்டெம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹைப்போடெர்மஸ், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலார் பண்டில், செகண்டரி க்ரோத், பித், மாடுலரி ரேஸ், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்முக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸ்டெம்முக்கு மட்டும் இல்லாமல் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃபையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் அதுக்கான டிஃப்ரென்ஸும் இருக்குது, அது நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹைப்போடெர்மஸில் டைகாட் ஸ்டெம்மில் கோலன் கைமாட்டஸ் செல்ஸ்னால் உருவாகியிருக்கும். மோனோகாட் ஸ்டெம்முக்கு ஸ்லீரன் கைமாட்டஸ் செல்ஸ்னால் உருவாகியிருக்கும். அண்ட் டைகாட் ஸ்டெம்மை கிரவுண்ட் டிஷ்யூவை கார்டெக்ஸ், எண்டோடெர்மஸ், பெரிசைக்கிள், பித், இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் அப்படி சொல்ல முடியாது. அதாவது இதுதான் எண்டோடெர்மஸ், இது பெரிசைக்கிள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரக்சராக தான் மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கும். வாஸ்குலார் பண்டில் டைகாட் ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் அதிகமாக இருக்கும். சைஸ் யூனிஃபார்மாக இருக்கும் டைகாட் ஸ்டெம்மில். மோனோகாட் ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா பெரிஃபரி ரீஜியனில் சின்னதாக இருக்கும் அண்ட் சென்டரில் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் ஃபார்மாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அந்த ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால தான் இதை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக யூனிஃபார்மாக இருக்கிறதுனால தான் நம்மளால் கிரவுண்ட் டிஷ்யூவை டைகாட் ஸ்டெம்மில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு டைகாட் ஸ்டெம் ஓப்பன் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் க்ளோஸ்ட். பண்டில் ஷீட் டைகாட் ஸ்டெம்மில் இருக்காது, ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கும். செகண்டரி க்ரோத் பார்த்திங்கன்னா டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், மோனோகாட் ஸ்டெம்மில் மோஸ்ட்லி ஆப்சன்ட் தான். பித்து, மெடுலரி ரேஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா இது இருக்காது. மெயின் ரீசன் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கிறதுனால தான் நம்மளால் மோனோகாட் ஸ்டெம்மில் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம்மை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அண்ட் நீங்கள் டயக்ராம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.